தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சசிகலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். சசிகலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சசிகலா தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தோழியாவார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சிறைக்கு சென்றுவிட்டு வந்த பிறகு அரசியலில் களமிறங்கினார். போதிய வரவேற்பு இல்லை. அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தமில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது தனிக்கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து படுதோல்வி அடைந்தார். சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக ஒருவர் குரல் கொடுத்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, அதிமுகவில் எடப்பாடிக்கு போட்டியாக களமிறங்கியுள்ள எஸ்பி வேலுமணி. 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுக தற்பொழுது சட்டமன்றத்தில் 2ஆக பிளவுபட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று உறுதிபட கூறியுள்ளார். தங்களை அழைத்து பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். சின்னம்மா சசிகலா அவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும், கட்சி வலுப்பெற வேண்டும், கட்சியினர் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், மீண்டும் அம்மா ஆட்சியை நிறுவ வேண்டும். ஆகவே சின்னம்மா சசிகலா அவர்களை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என குரல் கொடுத்துள்ளார். ஆனால் எடப்பாடி அவர்கள் சசிகலாவை சேர்ப்பது சம்பந்தமாக எந்த ஒரு திட்டமும் கிடையாது. சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்த்தால் அது தனக்குத்தான் இடைஞ்சலாக இருக்கும் என கருதுகிறார். ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என குரல் கொடுத்துள்ளார்.